நேற்று நான் ஈரோட்டுக்கு வந்த உடனே இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்வதோடு மாவட்ட ஆட்சியருடன் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு செஞ்சேன். அது மட்டுமல்ல, இன்றைய நாளேடுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்வரின் கவனத்திற்கு சில பிரச்சனைகள் தலைப்பு போட்டு அதில் கட்டுரையாக எழுதியிருப்பாங்க. அதை இப்போ மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்து கவனிக்க சொல்லியிருக்கிறோம். இப்படி தொடர்ந்து ஆய்வு பணிகள் ஈடுபட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். நேற்று நடந்த ஆய்வு கூட்டத்தில் நம்ம அரசோட நலத்திட்டங்களை பயன்படக்கூடிய தகவல்களை மாவட்ட ஆட்சியர் வாங்கி பார்த்தேன். அந்த தகவல் எனக்கு பெருமையாகவும் மலைப்பாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு செஞ்சிருக்கிறோமா? பெண்களோட பொருளாதார விடுதலைக்காக நம்ம அரசு கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அந்த திட்டத்துல இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4,90,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குகிறார். அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு சுவையான சத்தான காலை உணவு வழங்கக்கூடிய திட்டத்துல 46,355 மாணவர்கள் வயிறாக சாப்பிடுறாங்க. மாணவர்களுடைய உயர்கல்வி கனவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்துல 10,000 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குகிறார்கள். அதே போல் மாணவர்கள் உயர்கல்விக்கு துணை நிற்கக்கூடிய தமிழ் புதல் திட்டத்துல 12,407 மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குறாங்க. மாணவர்கள் திறனை மேம்படுத்துற நான் முதல் திட்டத்துல மட்டும் 1,00,000 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க.